தற்பொழுது களத்திலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். இன்னும் சற்று நேரத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் உடல் முழு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது? தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஏராளமான மக்களின் எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக தேனி மாவட்டம் அள்ளிநகரம் எனும் ஊரை சேர்ந்தவர் அரங்கத்துக்குள் இருந்து வந்த தமிழக திரைப்படங்களை வெளிப்படத்திற்கு பகுதிக்கு கொண்டு சென்றவர் தான் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் இமயம். பெரும்பாலான உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகளை படப்பிடித்த வரும் இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து பல்வேறு இனிய பாடல்களை தந்தவர். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா போன்ற பல நடிகைகள் வரிசையில் கதாநாயகிகளை அறிமுகம் செய்தவர் இவர்தான். பாரதி ராஜா தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தில் உள்ள பெரிய மாயத்தேவன், கருத்தம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி. மனோஜ், இவருடைய மகன் மனோஜ் தாஜ்மஹால் திரைப்படத்தை அறிமுகமாகி ஒரு நடிகருமானார். இவர் நடிகை தொடர்ந்து தங்களுடைய தற்போது வரை மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய இயக்குநரான பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, மனோஜ் குமார், பொன்வண்ணன், சீமான் உள்ளிட்ட பல்வேறு இயக்குநர்களை இவருடைய படைப்பில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள். நேற்று அவர் உடல்நலக் குறைவால் காலமானதை தொடர்ந்து அவரது உடல் என்பது தேனி மாவட்டத்தில் உள்ள கார்போர்ட் பகுதியில் வைக்கப்பட்டு அங்கே அவருடைய பொதுமக்கள் தங்கள் மீது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இதில் திரைப்பட கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என திரையுலகத்திலிருந்தும் அதே போல காவல்துறையிலிருந்தும் தேனி மாவட்டத்தோட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் நேரடியாக வந்து அந்த அஞ்சலியை செலுத்தினார்கள். இவ்விருதுகளில் ஒரு 2024 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர். தேசிய திரைப்படங்களுக்கான விருதுகளும் இவர் பெற்றுள்ளார். தற்போது காலையிலிருந்தே அவரோட பகுதிக்கு பல்வேறு தரப்பினரும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது அவருடைய இறுதி சடங்கு என்பது அவரது பண்ணை வீட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பண்ணை வீட்டில் வந்து அவருடைய இறுதி சடங்கில் அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோருக்கு அந்த சடங்குகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சடங்கு முடிந்த பிறகு நேரடியாக தமிழக அரசு சார்பாக அரசு முறையாக அவருடைய மரியாதை அடக்கம் செய்வதற்காக அரசு முறை அவர்களுக்கு வந்து அந்த இது வழங்கப்பட்டதன் காரணமாக நேரடியாக காவல்துறையில் தயார் நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காவல்துறையினர் நேரடியாக அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் அதுக்கான இறுதி சடங்கு என்பது செய்து முடித்த பிறகு அந்த காவலர்கள் நேரடியாக அவருடைய பாரதி ராஜாவின் தோளில் சுமந்து அங்கிருந்து சுமார் 200 அடி தொலைவில் உள்ள அந்த அவர் தோட்டத்திலேயே அமைக்கப்பட்டுள்ள அந்த குழியில் அவர்கள் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர் நேரடியாக பல்வேறு திரைப்படங்களை இயக்கினாலும் கூட பல படங்கள் கிராமத்து வாசகங்களுக்கு உள்ள படங்களாக கிராமத்தின் வாழ்க்கைகளுக்கு தனது படங்களுக்கு மிக உண்மையான உணர்வுபூர்வமாகவும் தெரிவித்தவர். மக்கள் இதுவரை அவரை இயக்குனர் இமயம் என்றுதான் தெரிவித்து வருகிறார்கள். சற்று முன் கூட பலர் தங்களுடைய அந்த பொதுமக்கள் தெரிவிக்கும் போது கூட என்கிறிய தமிழ் மக்களே, பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்ற குரல் இதோடு முடிந்து என்பதை போலதான் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த அளவிற்கு அவருடைய குரல் என்பது உலக தமிழர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்றால் ஒவ்வொரு சினிமாவிலும் பார்க்கும்போது அவருடைய கையும் நேரடியாக இந்திய தமிழ் மக்களே, அந்த மக்கள் மீது அந்த உணர்வை கொண்டு உள்ளவர், தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டவர், தமிழக மண்ணுக்காகவே வாழ்ந்தவர். குறிப்பாக கர்நாடகாவில் தண்ணீர் தரவில்லை என்றவுடன் அவர் நேரடியாக சென்று களத்தில் போராட்டம் நடத்தியவர் தான் அவர் சமூக சிந்தனை மட்டும் இல்லாமல் இயக்குனர் நாம் ஏதோ வருகிறோம், நம்ம அதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக இயக்குனராக வருகிறோம் என்பதை கூட அவர் மறந்து மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தேவையான அனைத்து உரிமைகளையும் மீட்பதில் அவர் ஒரு ஆர்வம் காட்டியவர். அப்படிப்பட்ட அவர் தற்போது இந்த இமயம் சரிந்து விட்டதுதான் அந்த பகுதி முழுவதுமே பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர் நேரடியாக வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் வரக்கூடிய அனைத்து பகுதியிலும் வரக்கூடிய பொதுமக்களும் நேரடியாக அவரை சுற்றி அவரை பார்க்கும் போதே கண்ணீர் விட்டு அழக்கூடியதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். ஏனென்றால்
தேனி மாவட்டம் மட்டும் மக்கள் இல்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் வரக்கூடிய மக்களும் நேரடியாக அவருடைய உடலை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும், ஆனால் ஒரு நடிகைக்கு ரசிகர் மன்றம் இருக்கும். இயக்குனருக்கு என்று ரசிகர் மன்றம் இருந்தது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தான். இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு படங்களையும் அவர் இயக்கியவர். 16 வயதிலே திரைப்படத்தில் திரைக்கதை எழுதி இயக்கியவரும் கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வகையாக உருவாக்கப்பட்ட அப்போதே நடைமுறையில் இருந்த காட்சிகளை மாற்றி அமைத்து இவரது பாணியில் படமாக்கப்பட்டது. குறிப்பாக இதற்கு முன்பாக ஒரு சினிமா என்றால் ஒரு செட்டுக்குள் நடந்த ஷூட்டிங் நடத்தும், அந்த படங்கள் படப்பிடிப்பு என்பது நடைபெறும். ஆனால் அந்த படப்பிடிப்பை தாண்டி அவர் நேரடியாக வெளியே வந்து சினிமா என்பது வெளி உலகத்தில் தான் நேரடியாக அந்த ஷூட்டிங் நடைபெற வேண்டும் என்பதற்காக வெளியே கொண்டு வந்து தங்கள் ஷூட்டிங்கை மேற்கொண்டவர். அப்படிப்பட்ட பாரதி ராஜா தற்போது தனது வாழ்நாள் முழுவதும் தேனீக்கள் போல மிக சுறுசுறுப்பாக இயங்கி பல்வேறு படங்களில் இயக்கியவர். தற்போது நேரடியாக அவருடைய இறுதி சடங்கு என்பது அவருடைய உறவினர்கள் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் கடைசி ஆசையாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார், குற்ற பரம்பரை என்ற திரைப்படத்தை நானே இயக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அந்த குற்ற பரம்பரை என்ற படம் தற்போது இயக்க முடியாமல் சென்று விட்டதே என பலரும் தங்களுடைய தெரிவிக்கக்கூடிய அவருடைய உதவி இயக்குநர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதனால் குற்ற பரம்பரைக்கான அனைத்து ஸ்கிரிப்ட் என சொல்லக்கூடியவரை ஒரு பெரும்பாலான ஸ்கிரிப்டை முடித்ததாகவும், அந்த திரைப்படம் இவரது உடல்நிலை சரியாக இருக்கும் போது அதற்கான ஷூட்டிங் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளில் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது இது போன்று தங்களுடைய இயக்குனர் இமயம் என்பது தற்போது சரிந்து விட்டது என்று அவரது உதவி இயக்குநர்களும் மற்ற இயக்குநர்களும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு கருப்பு வெள்ளை கலவை திரைப்படமாக இருக்க வேண்டியது, ஆனால் வணிக ரீதியான வெற்றிகரமாக வண்ண திரைப்படங்களில் பல முக்கியத்துவ வாழ்க்கையும் தொடர்ந்து புள்ளியாக மாறியவர் இவர்தான். இவர் இயக்கிய அடுத்த திரைப்படம் என்பது கிழக்கே போகும் ரயில் முதல் திரைப்படமாக போன்ற வெற்றிகளை தந்தது. அதன் மூலமாக பாரதி ராஜா கிராமத்தோட பார்வையிலும் மட்டுமில்லாமல் திரைப்படத்தை எடுக்கும் திறன் கொண்டவராகவும் என விமர்சிக்கப்பட்டவர். இவர் ஒரு சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை உருவாக்கி வழிவகை வைத்தவரும் ஒரு மனிதநேய உள்ள பண்பாளர். இந்த திரைப்படத்தின் மூலமாக கருத்தரங்கம், தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாணியிலும் உருவாக்கியவர். பாரதி ராஜா தனது பல்துறை திறன்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை திரைப்பட வகையில் பிணைக்க மறுத்து நிழல்கள், அதிரடியான டிக் டிக் ஆகிய திரைப்படங்களையும் அவர் இயக்கியவர். ஆனால் 1980களில் இவர் பல்வேறு கிராமப்புற கருப்பொருட்களாக இவரது மிகப்பெரிய வெற்றியாக இருந்து வலுவாக ஒரு நிரூபிக்கப்பட்டது. அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை ஆகிய திரைப்படங்கள்லாம் ஒரு கிராமத்தின் பின்னணியில் வலுவான கதையாக இருந்தது. முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை நடுத்தர வயதாக கிராம தலைவராகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். அதே போல ராதா ஒரு ஏழை இளம்பெண்ணாகவும் தனது கிராமத்தில் ஒரு வாழ்க்கையை நகர்த்தியது. இந்த இரண்டு மனிதர்களின் வயது மட்டுமல்ல, ஜாதி மற்றும் வரக்கூடிய பிரிவுகளையும் அன்பும் பாரதி ராஜாவால் கவிதையாக கூறப்பட்டது. அதே போலதான் ஏதோ புதிய திரைப்படமும் ஜாதி பிரச்சனையை வலுவாக முறையில் கையாண்டவர். படத்தின் கதையை சத்யராஜ் பாலுதேவராக நடித்துள்ள போது இதில் பாரதி ராஜாவின் சில வார்த்தைகள் முத்திரையும் சமுதாயத்தில் உள்ள பல உண்மைகளை காட்சிகளாக உள்ளன. இருப்பினும் இது போன்ற தமிழ் படங்களை பொதுவாக பிரமாணமான விரோதப்போக்கை பின்பற்றியது. அந்த வகையில் தான் இந்த முந்தைய வெற்றி கதையான அலைகள் ஒளி திரைப்படத்தில் கூட அதை விலக்கி சென்றது. அங்கும் ஜாதி மற்றும் சமயத்திற்கு மிக சீராக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஏற்கனவே பாரதி ராஜா தெரிவிக்கும் போதே சமீபத்தில் தெரிவித்திருந்தார், தற்போது பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாட்டில் இழந்து கொண்டு வருது. ஜாதி ரீதியாக நான் அலைகள் ஓவியத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை அப்போதே நான் கொண்டு வந்தேன். ஏன் அப்போது பொதுமக்கள் தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் நான் இந்த கதையை அப்போது தெரிவித்து விட்டேன் என தெரிவித்தார். பாரதி ராஜாவின் 1990களில் திரைப்படங்களை தயாரிக்கும் நுட்பமான வெற்றிகரமான நவீனப்படுத்தக்கூடிய முடிந்தது. வர்த்தக வெற்றிக்காக கிழக்கு சீமையிலே விருதுகளையும் பெற்றது. அதே போல கருத்தமா ஒரு பெண் சிசுக்காக கருத்தமா என்ற ஆகிய படங்கள் இளைய தலைமுறைகளையும் மீசிலிக்க வைத்த படம் தான் அது. ஒரு கள்ளிப்பாலை கொண்டு பெண் சிசுவை அளிக்கக்கூடிய அந்த இதிலிருந்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒரு பெண் நாளை நாட்டின் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு செல்வார் என்பதையும் அவர் தெரிவிக்கக்கூடிய படமாக தான் இருந்தது. 1996ஆம் ஆண்டில் பாரதி ராஜா 2 படங்களை இயக்கிய கையப்பட்டாலும் கூட சரத்குமார் கதாநாயகனாக வாங்கப்பட்ட பூமி அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டது. அந்த படத்தில் கூட நெப்போலியன் ஹீரோ
ராஜ்கோபால் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தார்கள். இது போன்ற பல்வேறு இயக்குநர்களையும் உதவி இயக்குநராக இருந்து அந்த இயக்குநர்கள் மூலமாக அந்த இயக்குநரும் தற்போது பேசக்கூடிய ஒரு இயக்குநராகவும் இருந்து கொண்டு வருகிறார்கள். பாரதி ராஜாவின் 2001ஆம் ஆண்டு கடல் பூக்கள் படம் சிறந்த திரைக்காக தேசிய விருதை பெற்றது. அப்போது நன்கு அறியப்பட்ட தமிழ் திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ் இவரிடம் உதவி இயக்குநராக ஒருவராக இருந்துள்ளார். 2008ஆம் ஆண்டில் கூட பாரதி செல்வராஜ் தொடர்ந்து பேச